நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜயனுடைய முதலமைச்சர் பதவி வெற்றி பெற நான் ஒரு டான்ஸ் ஆட போறேன். அருமை அருமை சார். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல வெற்றி அடைஞ்சு சமாளிச்சு தோத்து போயிட்டாரோ அந்த மாதிரி அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு விஜய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அரசாங்கத்தை நிலைநாட்டினால் விஜயை அசைக்க முடியாத ஒன்று 20 வருடத்துக்கு. அகில இந்திய தலைவர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. சார் இது என்ன இது, அவர் பிரச்சாரத்துக்கு போகல, பிரஸ் இன்டர்வியூ கொடுக்கல, அவ்வளோ அழுத்தம் கொடுத்து இருக்குன்னா இவர் எப்படி இருப்பாரு. அதனால ராகுல் காந்தி மயங்கி விழுந்தார் இவர் பாரு. நெசிக்கினாங்க பாருங்க, துன்புறுத்தினாங்க பாருங்க, கிரஷ் பண்ணாம பாருங்க. அதுலயே அவங்க தோற்று போனாங்க. தென்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் காணொளி மூலம் நம்முடன் இணைப்பவர் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர், டெல்லியிலிருந்து ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் கார்த்திக் சார். நீங்க மிகப்பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது. ஏன் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை எக்ஸிட் போல்ன்ற பேர்ல பல்வேறு கருத்து கணிப்புகள்லாம் வெளியில வந்தது. அதற்கு முன்பால கருத்து கணிப்புலாம் வெளியில வந்தது. 10 சீட்டு வாங்குவாரா, 5 சீட்டு வாங்குவாரா, சதவீதம் தான் வரும், 2 சீட்டு தான் வரும், திருச்சியிலேயே தோப்பாரு. இப்பெல்லாம் வந்த போது நீங்க தான் முதல்ல சொன்னீங்க, நம்ம கிட்ட பேசும்போது கூட விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னைக்கு பழிச்சிருக்குது. அது மிக சந்தோஷம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு வாழ்த்துக்கள் சார், நீங்க சொன்னதுக்கு. So kind of you, so kind of you. செய்தி மலர் நேயர்களுக்கும் கார்த்திக்கும் என்னுடைய நன்றி, தங்களுடைய குழுமத்திற்கும் என்னுடைய நன்றி. காரணம், நாம் இருவரும் பேசியது அரசியல். தமிழக அரசியலை 1967 நான் பார்த்தேன் என்று சொன்னேன். ஒரு புயல் வந்தது, ஆனால் இது சுனாமி ஆகும் என்று யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என்னை பொறுத்தமட்டில். ஆனால் முதலமைச்சர் ஆயிடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததுங்க. அது பொலிட்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட் இருந்ததுங்க. அதனால நான் சொல்றேன், அது பெரிய விஷயம். ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகள் ஆங்கில ஊடகங்களுக்கு எடுத்தாங்க, தமிழ் ஊடகங்கள் எடுத்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் வரும் பொழுது ஒரு சார்பாவே இருந்தது. எல்லாமே ஒரு எட்டு நிறுவனங்கள்ட்ட எடுக்கப்பட்டதெல்லாம் ஒரே மாதிரி வந்தது. இந்தியா டுடே ஆக்சிஸ் மட்டும் வேற மாதிரி இருந்தது. விஜய் இன்னும் 126 போட்டாங்க. மிச்சபடி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அதையும் மீறி இந்த கள நிலவரத்தை நீங்க ரொம்ப சரியா கணிச்சீங்க. அதை எப்படி நீங்க இந்த கள நிலவரத்தை கணிச்சீங்க? இதுல அதுக்கு செய்தி மலர் நேயர்களுக்கும் கார்த்திக்கும் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் பத்திரிகையாளர், என்னுடைய மரியாதைக்குரிய தாத்தா பத்திரிகையாளர், அதை தவிர குல்தீப் நாயர், அருண் ஷோரி மற்றும் பிரபு சாவ்லா போன்ற தலைவர்களால் நான் வளர்க்கப்பட்டேன் டெல்லியில். அவருக்கு இருக்கப்பட்ட ஒரு அரசியல் ஞானங்கள், அதை தவிர ஒரு அரசியல்வாதி சத்பால் மித்தல் என்று சொல்பவர் பஞ்சாப்ல இருந்து எம்பிங்க. அவர் நேஷனல் சர்வைவல்னு ஒரு பேப்பர் நடத்திருந்தார். அதுக்கு நான் சப் எடிட்டரா இருந்தேன். நான் சொல்றேன்னா 1980, 85, 90. அவர் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, அரசியல் தெரிந்தவர். என்னுடைய தகப்பனார் ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர், சுதந்திர கட்சியில் இருந்தவர். அதை தவிர அண்ணாதுரை அவர்களையும் காயிதே மில்லத் அவர்களையும் எங்க அப்பா சந்தித்த போது நான் கூட போயிருக்கேன். அந்த மாதிரி ட்ரைனிங்ல வந்தவங்க நானு. அதனால விஜய் வருவார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். நான் அது தைரியமா சொன்னேன். பல திமுக தலைவர்கள் என்ன திட்டமும் திட்டினாங்க, நீ செய்தி மலர் செய்தியை பார்த்து விட்டு. ஆமாமா. அதுல நீங்க குறிப்பிட்டது போல இப்ப இந்த மெஜாரிட்டிக்கு ஒரு 10 சீட்டு குறைவாக இருக்கு. 108ல இருக்கு, 118 மெஜாரிட்டிக்கு. இவங்க இப்ப சிஎம் அவர் எப்படினாலும் ஆளுநர் பதவியேற்க சொல்லணும் இல்லையா? இவருடைய கடிதம் கொடுத்திருக்காரு, பதவியேற்க சொல்லணும். 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதற்கு என்ன மாற்றங்கள் இருக்கும் சார்? அதுல மாற்றங்கள் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும், இல்ல அதிமுக அப்ஸ்டெயின் பண்ணும். அந்த வாக்கெடுக்கும் பொழுது அதிமுக வெள்ள நடப்பு செய்துட்டு அப்சைன் பண்ணிட்டாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாங்க. திமுகவிற்கும் தாவிகாவிற்கும் உறவு வராது. ஆனா அதிமுக பாஜகவிலிருந்து பிரிந்து விட்டால் வரும். ஒரே ஒரு எம்எல்ஏ தானே பாஜக, அதனால அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா. விஜய்க்கு நல்ல ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த ஒரு மரியாதையையும் அரசியல் நோக்கத்தையும் அவர் கையாண்டால் அடுத்த 10 வருடங்களுக்கு விஜயை நகர்த்த முடியாது யாராலையும். இதுல திமுக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 73 இடங்கள், 71 இடங்கள் வந்திருக்கு திமுக கூட்டணி. அது ரொம்ப மோசமான ஒரு தோல்வியும் கிடையாது இல்லையா? ஒரு 71ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரீசனபிளான ஒரு கணக்கு தானே அது. ஆக மொத்தம் தமிழ் மக்கள் விஜய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது அனுதாபாதையாகத்தான் நான் பார்க்கிறேன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு. தவிர காங்கிரசுக்கு திமுகவிற்கு தோல்வி. அது தோல்வி இல்லை. எப்படி டிஃபீட்டட் பார்ட்டி திருப்பி அரசாங்கத்துக்கு கிட்ட வர முடியாது. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். திமுகவை பொதுமக்கள் நிராகரித்தார்கள். போதைப் பொருள், ஊழல் எல்லாம் வச்சிருந்ததுனால
ம், அதை தவிர இந்த விஜயை நெசிக்கினாங்க பாருங்க, துன்புறுத்தினாங்க பாருங்க, கிரஷ் பண்ணாம பாருங்க, ம், ம், அதுலயே அவங்க தோத்து போனாங்க. தென்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். ம், ம், சோ அந்த அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் அதிகம். ம், ம், இனி அவருக்கு பொறுப்பு அதிகமாக வந்துவிட்டது. முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு விட்டார். ம், ஆனால் அவர் படிப்படியாக சபாநாயகர், அதை தவிர உள்துறை அமைச்சர், விவசாய அமைச்சர், இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் போடும்போது எல்லாருக்குமே புது புது முகங்களாக இருக்கிறது. யாருக்குமே அரசாங்கத்தில் அனுமதி அது பழக்க வழக்கம் இல்லை. ம், ம், ஒருவேளை செங்கோட்டையனை வந்து சபாநாயகர் ஆக்கி ம். அவங்க மீதி டேபார்ட் பண்ணா, ஏன்னா தன்னுடைய ஆளுதான் சபாநாயகரா வச்சுக்கணும். ஆமா. இது நடுவில் பிரேமலதாக்கு மந்திரி சபையில சேர தயாரா இருக்காங்க. ம், ம். அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்துச்சுன்னா இப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிமுகல இருந்து பிரிஞ்ச திமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு பிரேமலதா தயாரா இருக்காங்க இல்லையா? தயாரா இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணி இருந்து யாராவது பிரிஞ்சு வருவாங்க. ஆ. அது அடுத்து இப்ப ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்காங்களே, திமுக கூட்டணியில இருந்து ராஜ்யசபா சீட் இவங்க வாங்கியிருக்காங்க. அன்புமணிக்கு வந்து அங்க வாங்கியிருக்காங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை வராது அதுல இருந்து வெளில வருதுல? என்ன இருக்குது? அதனால எனக்கு அந்த கதை போனது கதை அப்படி அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஓஹோ. அது அரசியல்ல துரோகம் செய்வது என்பது சாதாரணம். அதை தவிர தமிழ் உங்களுக்கு செய்தி மலருக்கு ஒரு முதல் முறையாக சொல்ல இருக்கிறேன். ம், செய்தி மலர் நேயர்களுக்கு ம். விஜயினுடைய தகப்பனார் சந்திரசேகரன் ராஜ்யசபா உறுப்பினராகிறார். ஓஹோ. ஆஹா. காரணம் என்ன என்று கேட்டால் சி.வி. சண்முகம் அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் ஆமா. ராஜ்யசபா அவர் ராஜினாமா செய்த இடத்த தன்னுடைய தகப்பனாரை அனுப்ப இருக்கிறார். காரணம், டெல்லியில் தன்னுடைய தகப்பனாரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய ஆசைப்படுகிறார். ஓஹோ. நரேந்திர மோடியுடன் நெருக்கமாக இருப்பது, ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருப்பது என்பதெல்லாம். ஆக மொத்தம் அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் எம்பி ஆயிட்டார்னா ம். தமிழகத்தில் இருந்து ஒரு முகம் டெல்லி ராஜ்யசபாவில் முதலாக நுழைபவர் அவர். தமிழ் வெற்றி கழகத்துடைய வேட்பாளராக ஓஹோ. அவருக்கு சிம்பிள் மெஜாரிட்டி ஜெயிச்சுடலாம், ஈஸியா ஜெயிச்சுடுவார். ம், ம். ஏன்னா இப்ப சி.வி. சண்முகம் இப்போ அங்க ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அதிமுக திருப்பி அவன் இன்னொரு கேண்டிடேட் போட்டியிட வாய்ப்பு கிடையாது இல்லையா? இங்க சிம்பிள் மெஜாரிட்டி சிட்டிங் கவர்மெண்ட் தானே எடுக்கணும். ஓஹோ. இப்ப தமிழ் வெற்றி கழகம் தானே எம்பியா இருக்கா, இது ஆமா. எம்எல்ஏ கவர்மெண்ட். கேண்டிடேட் ஜாஸ்தி. அவருக்கு அதிகமான வாக்கு அவங்க தானே இருக்கு. அதுல எதிர்கட்சியில இது பண்ண மாட்டாங்க. ம், ம், ம். இன்னும் 5 வருஷம் இருக்குது அவருக்கு. ராஜ்யசபால 2 வருஷம் தானே, ஆமா, ஆமா. 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகணும். ஆனா சந்திரசேகர் கொடுத்துருவாங்க. எங்க டெல்லியில பேச்சு வர்றதுக்கு நான் பெரிய ஓஹோ. இடத்த கேள்வி, அது உங்களுக்கு ஸ்கூப் செய்தி. ஓகே, மிக்க நன்றி. இப்போ இந்த விஜய்க்கு விழுந்த வாக்குகளை பத்தி இதுக்கு முன்பாக பல்வேறு சர்வே எல்லாரும் சொன்னது என்னன்னா, அந்த தேர்தல் நடந்த உடனேயே சதவீத கணக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது எஸ்ஐஆர்ல விடுபட்ட போனவங்களை எடுத்ததுனால வந்தது, இப்படி பல்வேறு காரணங்கள் சொன்னது. இது எல்லாம் இன்னைக்கு பொய்யாயிடுச்சு இல்லையா? எஸ்ஐஆர் விடுபட்டது காரணம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்படின்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு பொய்யாயிடுச்சு. பொய்யாயிடுச்சு. திமுகவே ஒரு பொய் கட்சி தானுங்க. ம், திமுகவே ஒரு பொய் கட்சி தானே, பொய்யில வளர்ந்தது தானே அது. ம், அதை தானே சொல்லி அதனாலதான் அவங்க பொய்யிலே மறைந்தார்கள், மறைய போகிறார்கள், மரணம் அடைந்தார்கள். இனிமேல் திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை தான் நாம் பேச வேண்டும். இன்று பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ சில நிருபர்களிடம் பேசியிருக்கிறார். எனக்கும் நல்ல எழும்பூர்ல இருந்தவர். அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கு. ஆ. சேகர் பாபுனாலதான் ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு. ஓஹோ. அதை ஆதரிச்சு பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. ம், ம். என்னை பார்த்து மட்டும் சேகர் பாபு மீது அவர் தான், அந்த சேகர் பாபு தான் கடுத்தாரு பரந்தாமனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்காத. ஆமா, எழும்பூர்ல அவர் ராஜ்மோகன் இப்ப ஜெயிச்சாரு தாவேக்கால. ஆமா. சோ அதனால என்னை பொறுத்து மட்டும் திமுக உள்கட்சி சண்டையெல்லாம் இப்போ கண்டிப்பாக அது பெருசாகும். ஐயா ஸ்டாலின் அயல் நாடு போகிறதாக நான் கேள்விப்பட்டேன் 3 மாதத்திற்காக. ஓஹோ. இப்போ உதயநிதி கட்சி கொடுத்துட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உதயநிதிக்கு எல்லாம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சு இனிமேல். ம், ம். இப்போ எப்படி உதயநிதியில செந்தில் பாலாஜி தான் எதிர்கட்சி தலைவரா போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப தமிழகத்துல. ஓஹோ. உதயநிதி எதிர்த்து உட்கார மாட்டாரு. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் வாய்ப்பு இல்லையா? அவர் இருந்தா தானே சரியா இருக்காதா? அவர் விஜய் எதிர்க்கிறதுக்கு கஷ்டப்படுவார்ல, அந்த ரெட் ஜெயிண்ட் வந்துடும்ல நடுவுல. ஓஹோ. ஏன்னா இப்போ தமிழ் வெற்றி கழகம் உதயமானதே உதயநிதினால் தான் உதயமாச்சு. ம், ம், ம். உதயநிதிக்கும் தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் தானே உங்களுக்கு தமிழகத்தில் புது கட்சி ஆட்சி மாறியது. ஆமா, ஆமா. அந்த ரெட் ஜெயிண்ட் தானே காரணம் இதுக்கெல்லாம். ஆமா, ஆமா. அதற்கு உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆக மாட்டார். செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு
ஏன்னா அப்பதான் விஜய்க்கு ஆத்திரம் வரும், மிளகு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஜோரா. இல்ல இப்போ நீங்க உட்கட்சி பூசல் அதிகமாக காரணம்னு சொல்றீங்க. இப்ப இவர் ஸ்டாலின் அவர்கள் அங்க சென்று விட்டாருன்னா கட்சி தலைமையோட பொறுப்பையே உதயநிதிக்கு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமா, இப்ப என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் உதயநிதி தானே எடுத்து விடுவாரு. அதை தவிர உதயநிதி ஒண்ணுமே இல்ல. அசம்பிளில வேற ஸ்டாலின் இல்லாத காரணத்தினால அவர் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இல்லையா? அதை தவிர உள்கட்சி பிரச்சனை நான் டெல்லியில் கேள்விப்படுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அந்த சபரீசனுடைய செல்வாக்கு அதிகமாகும். ஓஹோ. அப்ப உதயநிதியுடைய இம்பார்ட்டன்ஸ் கட்சியில வளரும். பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா சபரீசனுக்கும் அந்த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டாலின் ஆன் சபரீசன் அதிகமாகும். சோ அந்த மாதிரி தான் குழப்பம் வர ஆரம்பி. இதனால துரைமுருகன் இனிமேல் கட்சிக்கு வரமாட்டார், முடிஞ்சு போச்சு. அவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. கிருஷ்ணாராமன் இருக்க வேண்டியதுதான் இனிமேல். 34 அமைச்சர்கள்ல கிட்டத்தட்ட 32 அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப மக்கள் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அலையில், அதாவது வெளியில தெரியாத ஒரு அலை இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மௌன அலைன்னு ஒரு தடவை வார்த்தையை சொன்னீங்க, மௌன புரட்சின்னு சொன்னீங்க. மௌன புரட்சி தவிர இது சுனாமி தாங்க. இது எனக்கே புரிய பயமா இருக்குங்க சார். நான் டெல்லியில பேசக்கூடிய அகில இந்திய தலைவர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க சார். இது என்ன இது, அவர் பிரச்சாரத்துக்கு போகல, பிரஸ் இன்டர்வியூ கொடுக்கல, அவ்வளவு அழுத்தம் இருக்குன்னா இவர் எப்படி இருப்பாரு? அதனால ராகுல் காந்தி மயங்கி விழுந்தார் இவர் மேல. இப்ப ராகுல் காந்தி இருக்கிறதுனால இப்ப பாருங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் கார்த்திக். ராகுல் காந்தி விஜயிட்ட வந்துட்டாரு. இன்னைக்கு சிஎம் மீட்டிங்ல காங்கிரஸ் போகவே இல்லை. அந்த அதாவது ஸ்டாலினுடைய மீட்டிங்ல ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிடுச்சுன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி யார் யாரு விசிகா போக முடியாது. ஏன்னா தலித் கட் பண்ணிடும். விசிகா சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னா அவங்க தாவேக்கால இருக்கக்கூடிய தலித்துகள்லாம் எதிர்ப்பாங்க விசிகாவை. நிறைய ஒரு மாறுதல்கள் இருக்குது. இப்போ விசிகா அங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னா பாமக தாவேக்காவோட இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாமக அவங்க 2 எம்எல்ஏ வந்திருக்காங்க இல்லையா பாமக. அப்போ நம்ம விஜயுடைய மந்திரி சபையில அன்புமணி ராமதாஸுடைய வைஃப் சௌமியா ராமதாஸ் மந்திரி ஆயிடுவாங்க. ஓஹோ. இப்போ இன்னைக்கு சிபிஎம் இன்னைக்கு செயற்குழுல ஏதோ பேசுறாங்க, அவங்களுடைய கூட்டப்பட்டு இருக்கு, வெளியில இருந்து ஆதரவு தரலாமான்ற மாதிரி பேசப்படும் தகவல்கள் வருது. அப்படி இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? சிபிஎம் போவாங்களா விஜய் பக்கம்? சார் ஒண்ணு ராகுல் காந்தி அகில இந்திய அளவில் மங்கி வருகிறார், மறைந்து போனார், ஒண்ணுமே இல்லை, தடா ஃபாரின் போயிடுறாரு, அவர் அரசியல்வாதியா என்று தெரியவில்லை. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் விஜய் தன்னுடைய காயை நகர்த்த வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் கார்த்திக், செய்தி மலர் நேயர்களுக்கு ஒரு புதியதான தகவலை நான் சொல்ல போகிறேன். இன்னொரு புதியதான தகவல். தமிழ்நாட்டு கஜானால ₹1 இல்ல, ₹1 கிடையாது. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இல்ல, டோட்டலா இல்ல, மொட்டை அடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இப்ப விஜய்க்கு அதெல்லாம் அந்த நிதி வரணும்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. எப்பவுமே நீங்க ஸ்டாலின் பண்ற மாதிரி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணிட்டு தமிழ்நாட்டை கஜானா காலி பண்ணீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. ஆனா அதே சமயத்துல நரேந்திர மோடி எதிர்க்க ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஆக மொத்தம் ஒரு 2ஆம் கட்ட ஒரு ஸ்டேஜ்ல விஜய் இருக்காரு. இதெல்லாம் ஒரு யோசிச்சு பார்க்கணும். அவர்கிட்ட அரசியல் தலைவர் யாருமே கிடையாது விஜய் கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் 45 வருஷம் பார்லிமெண்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 8 பிரைம் மினிஸ்டரோட, 5-6 பிரசிடென்ட்டோட, 5-6 வைஸ் பிரசிடென்டோட ஃபாரின் போயிட்டு வந்திருக்கேன். அதே பிளேன்ல பேசி பழகி எல்லாம் தெரியுது நம்மளுக்கு. இது நடந்தா அது நடக்கும், அது நடந்தா இது நடக்கும் நம்ம யூகிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பத்திரிகை தொழில இருந்த எனக்கு தடால்னு ஒருத்த நான் பத்திரிகையாளர்னு ஆக முடியாது. தடால்னுட்டு அதுக்கு யூ ஹேவ் டு கிராஜுவேட் யுவர் செல்ஃப். மெதுவா இது தலைமை நெரிச்சு போனது அதுல தானே. ஆக மொத்தம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆலோசகர்களா வைச்சு கொண்டதான் நல்லா இருக்கும். இந்த நான் சொன்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க. நரேந்திர மோடி நேற்று பாஜகவினுடைய தலைமை செயலகத்தில் வெஸ்ட் பெங்கால்ல பாராட்டு தெரிவிக்கும் போது நான் விஜய்க்கு ஆதரவு தருகிறேன் என்று ஓப்பனா சொல்றாரு. எந்த பத்திரிகையும் பப்ளிஷ் ஆகவே இல்லை. நான் ஐ வில் செல்ஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் பிரைம் மினிஸ்டர் தனக்கு உதவி தரேன்னு. வாழ்த்துக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு, நேத்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. இப்போ அடுத்த வாரம் டெல்லிக்கு பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு, பிரசிடென்ட் பார்க்க போறாரு விஜய். ராகுல் காந்தி பார்க்க வரப்போறாரு. அடுத்து மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போறாங்க, நிர்மலா சீதாராமனை பார்க்க போறாங்க. இதெல்லாம் இருக்கு.
அது ஒரு 10 நாள்ல இருக்குது எல்லாம் பெரிய கொண்டாட்டம், நிறைய டெல்லிக்கெல்லாம் வந்து கலட பண்ணுவார் பாருங்க ஒரேடியா. முதலமைச்சர் அவர் என்ன சும்மா இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி சபாநாயகரா வந்து செங்கோட்டையனுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப துணை சபாநாயகர் காங்கிரஸ் கொடுப்பாரா இல்ல அதிமுக கொடுப்பாரா இல்ல திமுக கொடுப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்ல அவரே வச்சுக்க போறாரா? இதெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இனிமேல் தான் விஜய்க்கு ஒரு டெஸ்டிங் டைம் இஸ் அஹெட். அவரால இனிமேல் இந்த மாதிரிலாம், ஏன்னா அவர் கொடுத்த 41 வாக்குறுதிகளை எல்லாம் முதல் நாள் 200 யூனிட் மின்சாரம் தரேன்னு தரணும். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 12.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆமா, சிலிண்டர் 2000 பணம் நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசோட இது இல்லாம ஒத்துழைப்பு இல்லாம செய்ய முடியாது இல்லையா? அதெல்லாம் நடக்காது, கதை ஓடாது. சோ அதனால என்னை பொறுத்து மட்டும் ஒரு இணக்கமா போனாதான் நன்னா இருக்கும். இது நடுவில் ஒண்ணு சொல்றேன், தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களிடம் நான் பேசும் பொழுது குறிப்பாக ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் எதிர்பார்க்கிறாங்க, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பி இருந்தாங்களே வேஸ்டா தானே இருந்தாங்க இத்தனை நாளைக்கு. மு.க. ஸ்டாலின் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? இப்ப விஜய் வந்துட்டாரு, ஒவ்வொரு எம்பி தொகுதி கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏ திமுக எல்லாம் அவுட், எல்லாம் தாவேக்கா வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க 39 எம்பி ராஜினாமா பண்ணட்டும், நாங்க தேர்தல் வைக்கிறோம். விஜய் வந்துடுவார், 39 எம்பி வந்துடுவாருன்னு சொல்றாரு. அது நியாயமா தானே இருக்குது. பப்ளிக் மேண்டேட் இஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே. இவங்க எல்லாம் எப்படி பண்ணுவோம்? இப்ப தயாநிதி மாறனுடைய எம்பிசி இருக்கு 6 பேர் எல்லாமே தாவேக்கா வந்துட்டாங்க சென்னையில. அப்ப அந்த இப்போ அந்த அசெம்பிளி எல்லாமே சென்னையில 14 இடமும் தாவேக்கா தானே. இப்ப அந்த மாதிரி இருக்க சமயத்துல எப்படி டிஎம்கே எம்பி நம்ம தாவேக்கா முதலமைச்சர்கிட்ட போய் இது சொல்லுங்க அது சொல்லுங்க சொல்ல முடியும்? பொதுமக்களுக்கு ஒரு வசதிகள் செய்து கொடுக்க முடியாது, டெவலப்மெண்ட் நடக்காது. ஆக மொத்தம் அந்த 39 எம்பி ராஜினாமா செய்யணும். இது திமுக அரசுக்கு விரோதமான செயல் என்பதுதான் பல ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது திமுக இந்த பக்கம், அதிமுக இவ்வளவு குறைவாக வாங்குவதற்கான காரணம் நினைக்கிறீங்க சார்? அனைத்து வாக்குகளும் இந்து வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சுங்க, கிறிஸ்டியன் வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சு. அதிமுக வந்து நல்லா செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி, அவருக்கான முடிஞ்ச மட்டும் அவர் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். அதுல சசிகலா வாக்குகள் மற்றும் டிடிவி தினகரன் வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. இது நடுவுல காங்கிரஸ் வாக்குகள்லாம் திமுகவுக்கு போகல. திமுக வாக்குகள் காங்கிரஸ்ல 22 பேர் தோக்கடிச்சாங்க திமுக வேண்டும் என்று. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வரும் பாருங்க. இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பூசல் கண்டிப்பாக இன்னும் அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி ஒரு பேர் அவங்க எல்லாம் சொல்றாங்க. இது இன்னும் தோல்வி அதிகமாகுமா? இன்னும் உள்ளுக்குள்ள வந்து கலவரம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதிமுகக்குள்ள? முதல் தோல்வி ஸ்டாலின் சொல்லலாம்ல. இப்போ அவர் என்ன பண்ண போறார்? அவர் 3வது முறையே தோல்வி வெற்றி எல்லாமே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல தான் எடுத்துக்கணுங்க, விளையாட்டு மாதிரி தான் எடுத்துக்கணுமே தவிர அவர் 10 தோல்வி தான். இப்போ 100 தரம் தோல்வி அடைஞ்சார் ராகுல் காந்தி, அவருக்கு என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின்? ஏமாத்தங்க இதெல்லாம். கட்சியில ஒண்ணுமே இல்லை பாருங்க. நம்ம வந்து தமிழ்நாடு விவாதிக்கும் பொழுது ஒரே டீவியேட் பண்ணி உங்களுக்கு விஷயம் சொல்றேன். 3 மெம்பர் இருந்தாங்க சார் 2006ல. 2011ல 20 பேர் ஆனாங்க. 2021ல 77 பேர் ஆனாங்க. 2026 வெஸ்ட் பெங்கால்ல 206 எம்எல்ஏ வந்திருக்காங்க பிஜேபி. சும்மாவா? அந்த மாதிரி சின்னதோ பெருசோ திமுக தோல்வியோ இது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம். யார் கண்டாங்க? அது இப்போ விஜயினுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்குது. அடுத்த 5 வருடத்தில் இப்போ பாருங்க, விஜய்க்கு வந்து இன்னும் 2.5 வருஷம் நரேந்திர மோடியுடன் கைகோர்த்து இருக்கணும். அரசாங்கத்தை இவர் நல்லா நடத்தின பார்லிமெண்ட்ல தோத்து விடுவாரு 2029ல. ஒரு தர்ம சங்கடமான நிலை இருக்கிறார். இதையெல்லாம் விளக்குவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், செயலாளர்கள், ஈவன் தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு கூட இது பாடமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சேலஞ்சஸ் பிஃபோர் விஜய்னுட்டு இதெல்லாம் வரும் கண்டிப்பா. நம்ம பொதுமக்கள் விவாதிச்சுங்கன்னா விஜய்க்கு அரசியல் தெரியுது, ஆனா அரசியல் பண்ண முடியாது அவரால. இதுல இந்த தடவை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் தாவேக்காக்கு மாறும் முதலையே சொல்லிட்டே இருந்தாங்க. அது மாதிரி நடந்திருக்கா இந்த தடவை? நானே சொங்கிட்ட சொன்னேன் கார்த்தி. ஆமா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலித் அரசியலை வைத்து ராஜநீதி பண்ண முடியாது, பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க அதை தோல்வி விட்டுறார் யாரு? நம்ம இவங்க நம்ம தொல் திருமாவளவன். இப்ப பாருங்க,
ஆம்ஸ்டர்டாம் கொலை வழக்குல ஏன் வாய் மூடின்னு இருக்காருங்க அவரு? இனிமேல் அது பெருசாகும் பாருங்க. அவர் அந்த அம்மா ஜெயிச்சிட்டாங்களா இல்ல வெற்றி கொடி? இல்ல அவங்க தோத்துட்டாங்க. தோத்துட்டாங்க. இப்போ இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இப்போ லாட்டரி சீட்டுக்கு 3 பேர் வந்துட்டாங்க உள்ள. ஆமா, அவங்க 3 பேருமே எம்எல்ஏ இப்போ. தமிழ்நாட்டுல லாட்டரி சீட் வந்துடும் அப்போ. ஆ. அதுல பணம் எல்லாம் பார்ப்பாங்க, அதுல ஊழல் நடக்கும். இதெல்லாம் ஒரு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நல்லா வெற்றி அடைஞ்சு சமாளிச்சு தோத்து போயிட்டாரோ அந்த மாதிரி அதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு விஜய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அரசாங்கத்தை நிலைநாட்டினால் விஜயை அசைக்க முடியாத இன்னும் 20 வருடத்திற்கு. நாம் தமிழருடைய வாக்கு குறைந்திருக்கு சதவீதம். நீங்க ஏற்கனவே எல்லாருமே சொன்னீங்க 8ல இருந்து 3.4% குறைஞ்சிருக்கு. அந்த வாக்குகளும் தாவேகாவோட வாக்குகள் தான் இல்லையா? ஆமா, அந்த வாக்கு தாவேகா கரெக்ட். இது ஒரு மௌன புரட்சி கார்த்திக். இது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. எந்த சிபாலஜிஸ்டாலும் இப்படி 2013 எப்படி நரேந்திர மோடி 2014 பிரதமர் ஆனாரோ, காங்கிரஸை ஒழித்தாரோ, அதே மாதிரி விஜய்க்கு ஒரு பரிபூர்ண ஆதரவு தமிழ் மக்களிடம் இருந்து திமுகவை ஒழித்தார் அவர். இனிமேல் திமுக தலை எடுக்கிறது கஷ்டம். அதிமுக பண்ணிக்கலாம். அதிமுக ஊழல் அமைச்சர் இருக்காங்க, யாரும் இல்லைங்கிற. அப்படி பார்க்க போனீங்கன்னா தாவேக்கால ஊழல் இல்லாத இருக்காங்களா? எல்லாருமே ஊழல் பண்றது தானே. என்ன இருக்குது ஊழல்? ஒரு போஸ்ட்மேன் தமிழ்நாட்டுல எவனா இருந்தாலும் சரி, அவன் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் வீட்டை கொடுக்கணும் 500 ரூபாய் கேட்கறான். ஒரு ரேஷன் கார்டு வாங்கினாலும் 100 ரூபாய். இந்த மாதிரி ஊழல் ஒழிக்க முடியாதுங்க உங்களால. மிக்க நன்றி சார். இந்த இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி, அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இந்த சட்டை இது எப்படி விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணணும், விஜய் முதல்வர் அதை கணித்தது எப்படி, இவற்றை பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி சார். ஆரம்பித்த பொழுது தாங்கள் என்னை பாராட்டினீர்கள். முடிக்கும் பொழுது தங்களுடைய அனுமதியுடன் செய்தி மலர் நேயர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் வரையில் தமிழக வெற்றி கழகம் நீடூழி வாழ, விஜயனுடைய முதலமைச்சர் பதவி வெற்றி பெற நான் ஒரு டான்ஸ் ஆட போறேன். அருமை அருமை சார். விசிலோட முடிக்கிறீங்க. வயசாயிடுச்சு, வயசு பல்லெல்லாம் போயிடுச்சு. நன்றி சார், நன்றி.